அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில திரும்ப ஒரு கஸ்டமர் வந்து கிராஸ்கட் கூட வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வேண்டி தான் இப்போ வந்து கூட போட போறேன். அதாவது இது 2 அதாவது மாம்பழ கலர்ல ஒண்ணு, பச்சை கலர் ஒண்ணு சேர்த்து 2 கலர்லயும் நான் வந்து இப்போ கூட போட போறேன். இப்போ இந்த கூடைக்கு வந்து அளவுகள் வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்துரலாம். வாங்க இது எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இத ஃபுல்லா இந்த முன்பக்கம் ஃபுல்லா இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். இது 1 அடி. அதே திருப்பிட்டு அதே மாரி ஒரு அளவு எடுத்தீங்கன்னா, அது 2வது அடி. இந்த மாதிரி தாங்க அளந்து எடுத்துக்கணும் நம்ம வந்து ஒயர் வந்து. நான் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 1/4 அடி வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 8 1/2 அடி வந்து போதும். நான் வந்து ஏன் 8 1/4 எடுத்திருக்கேன்னா, நான் எப்பவும் போடுற ஒயர் வந்து கிடைக்கல. அதனால இது வந்து வேற ஒயரு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது ஒயருங்க வந்து முன்ன பின்ன அதாவது சின்னது பெருசுமா வந்துறக்கூடாது. அதனால நான் வந்து ஒரு கூட வந்து ஒரு 1/4 அடி வந்து அ கூட எடுத்திருக்கேன். இப்போ 8 1/4 அடி அளந்தாச்சு. இப்ப இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்க பாருங்க இதுதான் 8 1/4 அடி. இந்த மாதிரி நான் வந்து இப்ப கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இத கட் பண்ணி எடுத்துட்டு, அடுத்து வந்து இதே ஒயர்ல இந்த ஸ்கேல் வச்சு மெஷர்மென்ட் பண்ண வேண்டாம். இந்த ஒரு ஒயர் வச்ச எல்லாத்தையுமே மெஷர்மென்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப எல்லா ஒயரையும் இந்த ஒயர் வச்சு மெஷர்மென்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதே அளவு எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு 24 ஒயரு, பச்சை கலர்ல வந்து ஒரு 24 ஒயரு. கரெக்ட்டா 48 ஒயரு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்ப எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு மஞ்சள் கலர் ஒயர் வந்து 1 ஒயர் எடுத்து சரிசமமா மடிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கரெக்ட்டா மடிச்சு எடுத்துக்கங்க. அதே மாரி இன்னொரு மஞ்சள் கலர் ஒயர அதே மாரி சரிசமமா மடிச்சு எடுத்துக்கங்க. மடிச்சு எடுத்துட்டு 2யுமே சேர்த்து நான் ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்போ. இப்ப 2 மடிச்சாச்சு. இப்போ ஒரு நாட் போட்டு எடுக்கலாம். இப்ப இதே மாரி எல்லாத்துலயுமேட்டு மஞ்சள் கலர் சேர்த்து மொத்தம் 12 நாட்டு போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்ப பாருங்க நாட் போட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒயரு அதாவது 2 பக்கம் சைடு இந்த 2யும் சரிசமமா இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். மேல மேல உள்ள 2 ஒயரு அப்புறம் சைடுல இருக்க 2 ஒயரும் சேர்த்து சரிசமமா இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மாரி பாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கு. இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இ இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா, ஒயர் கூட வந்து வம்பா போயிடும். அதாவது கூட வந்து ஒரு பக்கம் பெருசாவும், ஒரு பக்கம் சிறுசாவும் இருக்கும். நாட் போடுறதுக்கு வந்து சரியா வராது. அதனால இந்த மாதிரி கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க சரியா இருக்கு. அதேமாரி இன்னொரு பக்கமும் அதே மாரி பார்த்து வச்சுக்கணும். இந்த பாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப இதையும் கொஞ்சம் லூஸ் விட்டு கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து இந்த இது நாட் போடுற எல்லா ஒயர்லயுமே இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பார்த்து வச்சுக்கணுங்க. அப்பதான் கூட வந்து கரெக்ட்டா வரும். நான் வந்து கரெக்ட்டா இந்த மஞ்சள் கலர்ல இதே மாரி ஒரு 12 ஒயரு சேர்த்து 12 பூ போட்டு வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டா சரியாயிடும். ஆனா நம்ம கூட சரியா வரணும்னா இத பண்ணி தான் ஆவணும். அதேமாரி இப்ப பாருங்க நான் 12 ஒயரு பச்சையில 12 ஒயரு, மஞ்சள் கலர்ல வந்து மாம்பழ கலர்ல வந்து 12 ஒயரு போட்டு வச்சாச்சு. இப்ப இது எப்படி சேர்க்கறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு மஞ்சள் கலர் பச்சை கலர் எடுத்திருக்கேன். எதுனாலும் எடுத்துக்கங்க. முன்ன ஃபர்ஸ்ட்டு பச்சை எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் எடுத்தாலும் சரி. சேர்த்துட்டு இந்த மஞ்சளையும், பச்சையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். இன்ட்டு மாரி வரும். அந்த மாதிரி சேர்த்துட்டு நாட்டு போட்டுக்கோங்க. பாருங்க எப்படி நாட் போடுறேன்ட்டு. அந்த மஞ்சளையும் பச்சையிலையும் சேர்த்து 2ஆ நாட் போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்ப பாருங்க. இப்ப கீழ வந்து இந்த மாரி இன்ட்டு வருது பார்த்தீங்களா? இது 2யும் சேர்த்து விட்டறணும். இதையும் நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் ஒண்ணு பச்சை, ஒண்ணு மஞ்ச இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க.
பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு பச்சை அப்புறம் மஞ்சள் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பச்சை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. பாருங்க இப்போ வந்து பச்சை போட்டுட்ருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த பாருங்க. இப்போ நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கணும். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த பக்கம் வந்து ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து எந்த பக்கம்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம வந்து. அதனால நான் அந்த பக்கம் 2 பக்கம் முடிச்சு போட்டு வந்து விட்டுக்கறேன். அப்புறம் நம்ம இந்த 2 பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் இந்த பக்கம் தெரியாதனால அதனால முடிச்சு போட்டு விட்டுக்கணும். இப்போ பாருங்க இது ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்க ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க இதை காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம பச்சையில் தானே ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்க. இந்த மாதிரி இன்ட்டுவா வரும். இதை எல்லாமே நிரப்பிட்டு வரணும். நாட் போட்டு வரணும். இப்போ இந்த இதோடு இதை போடக்கூடாது. இந்த இன்ட்டு மாதிரி வருது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இதில் நாட் போட்டு காட்டுறேன் பார்த்துக்கிடுங்க. ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிடணும். இந்த மாதிரி இந்த இன்ட்டு வர இடத்துல எல்லாண்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். நாட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டைட்டாக நல்லா போட்டுக்கணும். பாருங்க இது ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து மொத்தம் வந்து இந்த லைன் இதை சேர்த்து இங்கே 8 போடணும். அதேமாதிரி இங்கே இதை சேர்த்து இங்கே 8 போடணும். அதாவது இந்த மாதிரி இன்ட்டு வரலாம் சேர்த்து நாட் போட்டு விட்டுறணும். நான் இந்த ஒரு லைன் மொத்தம் 2 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி இதை சேர்த்து இங்கே 8 லைன் போடணும். இப்போ இதை போட்டுட்டு இப்போ முக்கு எப்படி திருப்பது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.